ஞாயிற்றுக்கிழமை லீவில் எங்கள் வீட்டு குட்டீஸுங்க கேட்டு வாங்கி சாப்பிட்ற ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடில் என்னுடைய ஸ்டைலில் தான் நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. இப்போ நான் 3 முட்டை 2 சின்ன சைஸ் நூடுல்ஸ் பேக்கெட் இருக்குல்ல, ஸோ அது 2 பேக் எடுத்திருக்கேன். இப்போ இந்த 3 முட்டையுமே நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி இந்த மாதிரி கலந்து விட்டு எடுத்துக்கோங்க. இதோ இந்த மாதிரி. இப்போ அடுத்த ஸ்டெப், ஒரு பாத்திரத்தில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்க்குறேன். ஆயில் ஹீட் ஆனதும் நீளமாக மெல்லிசாக கட் பண்ண ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் லேசாக வதங்கி வரும்பொழுது மெல்லிசாக நீளமாக கட் பண்ண ஒரு பெரிய சைஸ் தக்காளியும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கி வரட்டும். நிறையா சாஸ் சேர்த்து செய்வாங்க நிறைய பேர், பட் நான் சாஸ் சேர்க்காம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்வேன். என்னுடைய ஸ்டைலில் எங்கள் வீட்டு பசங்களுக்கு பிடிக்கும். ஸோ அதை தான் நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டெல்லாம் நல்லா மேஷ் ஆகி வதங்கி சூப்பராக வந்துருச்சு. இப்போ துருவி எடுத்த ஒரு மீடியம் சைஸ் கேரட் இருக்குல்ல, அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ அந்த நூடுல்ஸ் கூட வந்து அந்த நூடுல்ஸ் மசாலா இருக்குல்ல, அது ஒரு 2 பேக் இருந்தது, அதை நான் சேர்க்குறேன். அதே தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உங்கள் பேக்கில் நூடுல்ஸ் மசாலா இல்லைன்னா கொஞ்சம் கரம் மசாலா, மிளகாய்த்தூள் இந்த மாதிரி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு சாஸஸ் சேர்க்க விருப்பம் இருந்ததுன்னா சில்லி சாஸ், டொமேட்டோ கெச்சப், கொஞ்சமாக சோயா சாஸ், வினிகர் இந்த மாதிரி எல்லாம் இந்த நேரத்தில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். இப்போ நாம் எடுத்த அந்த 2 பேக் நூடுல்ஸ் இருக்குல்ல, அதை அப்படியே உடைக்காமலே சேர்க்குறேன். நம்ம கலந்து விடும்போது நல்லாவே உடஞ்சி வந்துடும். ஸோ நல்லா அப்படியே சேர்த்துறேன். சேர்த்துட்டு நம்ம நல்லா பீட் பண்ணி எடுத்த அந்த முட்டை கலவை இருக்குல்ல, அதை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நூடுல்ஸை உடச்சி விட்ட மாதிரி அந்த முட்டை கூட சேர்ந்து கலந்து விடுங்க. நார்மலாக நம்ம செய்யும் போது நூடுல்ஸை தனியாக வேக வச்சு செய்வோம், முட்டையை தனியாக ஆயில் சேர்த்து நல்லா வரட்டி எடுத்துட்டு அந்த மாதிரி செய்வோம். பட் நாம் இன்றைக்கி செய்கிறது வந்து அந்த முட்டையிலேயே நூடுல்ஸை வந்து நல்லா கலந்து விட போகிறோம். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த நூடுல்ஸ் கூட அந்த முட்டையை நல்லா சேர்ந்து பூவாக நல்லா சாஃப்டாக இருக்கும். சாப்பிட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டாக இருக்கும். என் பொண்ணுக்கு பெருசாக நூடுல்ஸ் எல்லாம் பிடிக்காது. நம்ம நார்மலாக செஞ்சோம் அப்படின்னா இந்த மெத்தடில் செஞ்சோன்னா அவங்களுக்கு ஒரு முட்டை மாஸ் மாதிரி ஃபீல் ஆகும். சூப்பராக சாப்பிட்ருவா. இந்த மாதிரி சில வினாடிகள் முட்டை கூட அந்த நூடுல்ஸை நல்லா உடச்சி விட்ட மாதிரி கலந்து விட்ட பிறகு ஒரு 1/4 கப் மட்டும் தண்ணீர் சேர்த்துக்கலாம். ஜஸ்ட் அந்த நூடுல்ஸ் வேகணும்ல, ஸோ 1/4 கப்லேருந்து 1/2 கப் வரைக்கும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டாக கலந்து விடுங்க. நம்ம நூடுல்ஸ் அந்த முட்டை கூட நல்லா மிக்ஸ் ஆகிருச்சு. முட்டை தனியாக வேகாமல் நூடுல்ஸ் கூட சேர்ந்தே வெந்திருக்கும். எல்லா நூடுல்ஸ் அந்த கொடியிலையுமே அந்த முட்டை சேர்ந்து குக் ஆகிருக்கும். இப்போ தண்ணீர் சேர்த்து ஒரு மிதமான தீயிலே கலந்து விட்டுருங்க. தண்ணீரெல்லாம் வற்றி நல்லா வெந்து வரட்டும். நான் எக்ஸ்ட்ராவாக எந்த மசாலாவும் சேர்க்கலை. அந்த நூடுல்ஸ் மசாலா இருந்ததால் காரம் பத்தலைன்னா நீங்கள் காரம் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி தண்ணீரெல்லாம் வற்றி பூவாக அந்த நூடுல்ஸ் நல்லா வெந்து வந்துருச்சு. நம்ம நார்மலாக செய்கிற நூடுல்ஸ் மாதிரி இருக்காது கண்டிப்பாக இது. ஏன்னா முட்டையிலே நம்ம கலந்ததால் அந்த நூடுல்ஸ் ஒவ்வொரு நூடுல்ஸ் கொடியிலையுமே அந்த முட்டை சேர்ந்துருக்கும். சாப்பிட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், பூவாக இருக்கும். குறிப்பாக பாருங்கள், ரொம்ப சுலபமாக ரெடி ஆயிடுச்சு. இது என்னுடைய ஸ்டைல். நூடுல்ஸ் சாப்பிடாத என் பொண்ணுக்கு இந்த மெத்தடில் செஞ்சு கொடுத்தா சாப்பிடுவாங்க. நூடுல்ஸ் ஒன்றும் அவ்வளோ ஹெல்த்தியான ரெசிபி கிடையாது அப்படின்னு சொல்லி மந்த்லி ஒன்ஸ் இந்த மாதிரி சண்டே நேரத்தில் பிள்ளைங்க கேட்டாங்கன்னா நான் இந்த மெத்தடில் தான் செஞ்சு கொடுப்பேன். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி அல்லது vlogல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.